கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். அந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த தாவேக்கா ஆட்சி விஜய் அரசு அமைஞ்ச பிறகு பல்வேறு இடங்கள்ல வந்து மின் கட்டணம் முன்னுக்கு பின்னாக முரணாக இருப்பதை வந்து பல்வேறு கருத்துக்கள் பரவலாக வரப்படுகிறது. சோசியல் மீடியாவில் முழுவதும் இது நிறைந்திருக்க பார்க்க முடியுது. அது 2000 ரூபாய் கட்டினவங்களுக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய் பில்லு வருது, 10,000 வரைக்கும் வருது, இந்த மாதிரியான கருத்துக்களாக வருது. என்ன நிலவரம் சார்? இதை நானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல வந்து பொதுநலம் பேசுறதுக்கு முன்னாடி சுயநலமாக எனக்கே வந்து பாதிப்பு. நான் கூட நம்ம கூட எரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். கிராமத்தில் நம்ம வீடு இருக்குது, வயக்காட்டுக்குள்ள இருக்குது. எப்படி நீங்கள் போனாலும் அங்கே வந்து 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதம் போன மாதம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்து இந்த 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த தவறு நடக்கின்றத தாவேக்கா அரசு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உலக விஷயம் பூரா பேசுறாரு. விட்டா அவரு ஈரான் அமெரிக்காவுக்கு உட்கார்ந்து பேசுவார். உங்களுக்கு உலக விஷயம்லாம் பேசுறாரு நிர்மல்குமார். மக்கள் பிரச்சனையை பாருங்க. மின்சாரத்துறை அமைச்சருக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, நான் பேசுறது மக்களின் குரல், சாதாரண சாமானிய மக்களுடைய குரல், வேதனையான குரல். இப்ப நம்ம 5000 ரூபா 6000 ரூபா கட்டுறோம் கிராமத்தில். இந்த நான் குடியிருக்கிற வீட்டுக்கு 10,500 ரூபா இந்த மாதம். 10,500 ரூபாய்க்கு வேலையே இல்லை. தனியாக அதுக்கு இனிமேல் என்ன முடிவு எடுத்திருக்கேன், ஒரு வாடகை வீட்டுக்கு 7000 ரூபாய்க்கு குடி போயிடலாம். வீட்டு வாடகை 7000 ரூபா அப்படி போயிடலாம். உங்களுக்கு 10,500 ரூபா அந்தளவுக்கு பயன்பாடு இல்லை. சரி, இது நமக்கு தான் வருதா, மின்சார பயன்பாட்டில் எதுவும் கோளாறு இருக்கா, மின்சாரம் அந்த எடுக்கக்கூடிய கணக்கு எடுக்கக்கூடிய மீட்டர் பெட்டில் கோளாறு இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் போய் புகார் கொடுத்துருக்கேன். ஊர்லேயும் கிராமத்துலேயும் புகார் கொடுத்துருக்கேன், இங்கேயும் புகார் கொடுக்குறேன். அவங்க இல்லை, சரியாக தான் அவங்க மீட்டர் பெட்டி ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை வரும். சரி, கடைகளில் தான் இது வந்து கமர்ஷியல் கரண்டாக பயன்படுத்துறதுனால சில இடத்துல 3 பீஸ் கரண்டாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. ஆனால் சாதாரண வீடுகளில் 5000 ரூபா 6000 ரூபா 8000 ரூபா 29,000 ரூபா, பயன்பாடே இல்லாத வீட்டுக்கு 4000 ரூபா. நீங்க பார்த்தா இது ஒரு பெரிய பேசும் பொருளாக, மக்கள் மத்தியில் ஒரு வேதனை பொருளாக. அது வந்து கடைசி நாள் தான் கட்ட முடியும். பொதுமக்களுக்கு உழைக்கக்கூடிய மக்கள் அந்த கடைசி நாள் தான் போய் கட்டுறாங்க. இன்னைக்கு காலையில இந்த செய்தி என்னக்கா பிரச்சனை? எப்பவுமே ரீடிங் வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 7000 வந்துருந்தது. எழுதுறவங்க கிட்டே கேட்டோம், இல்ல மீட்டர் கரெக்டா தான் இருக்கு, நல்லா ஓடுது, நீங்க கட்டிடுங்க. நாங்க கட்டிட்டேன். இப்ப பார்த்தா இந்த 2 மாசத்துல 29,500 ரூபாய் வந்துருக்கு. எப்படி 7000 ரூபாய்ல இருந்து 29,000 ரூபாய் ஓடும்? வந்து கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மேல இருக்கவர் மேல ஏஇயும் இல்ல. கால் பண்ணா டாக்டர் வந்து கொடுங்கன்னு சொன்னாரு. ஏஇ ஆளை காணும். கேட்டதுக்கு மேல ரெஸ்பான்ஸ் இல்லாம அவங்க பாட்டு போறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேரு 2 மாசத்துக்கு முன்னாடி நானும் வந்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஏஇ இல்ல, இப்பயும் ஏஇ இல்ல. இங்க கீழே கிட்ட மேல போய் பாருங்கன்றாங்க, மேல கிட்ட கீழே போய் பாருங்கன்றாங்க. ஆளே இல்ல. 3 பேர் தான் ஆபீஸ்ல இருக்கும். கரண்ட் தமிழ்நாடு பூரா தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு 6 தடவை 7 தடவை ஒழுங்குமுறை இல்லாம மின்சார தட்டுப்பாடு. விவசாய பகுதிகளில் இந்த இலவச மின்சாரம் கொடுத்தாதான் பம்பு செட் போட்டு மோட்டர் ஓட்ட முடியும், தண்ணீர் பாய்ச்ச முடியும். ஆனால் கிராம பகுதியில் 12 மணி நேரம் மின்சார தடை, இலவச மின்சாரத்தை தடை பண்றாங்க. இலவச மின்சார தடைனாவது கோடை வெப்பம் கடுமையா இருக்கு. இந்த பசிபிக் பெருங்கடல்ல உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நீல் நானான்றனால என்ன இருக்குன்னு கேட்டா, பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு இப்ப ஆடி பிறந்துருச்சு, காத்து நேரம் வரணும், காலச்சூழல் மாறணும், கால பருவநிலை மாற வேண்டும். ஆனா இப்பொழுது கடுமையான வெயில், அது மதுரையை பொறுத்தவரை உலகத்துல 7வது இடத்துல கோடை வெப்பம் அதிகரிக்கின்றாங்க. நெருப்பு மாதிரி எரியுது. மழை பெய்யணும். இப்ப ஆடி பட்டம் தேடி விதை, இப்பதான் மழை பெய்யணும். விவசாயம் வந்து உழுது பயிர் நேரம். இப்ப மின்சார இயற்கையாக வந்து மழை இல்லை.
மேட்டூர் டேம் திறக்கப்பட்டிருக்கணும். குறுவை சாகுபடிக்கு மக்கள் தயாரா இருக்கிற நேரத்தில் ஜூலை 12 திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படல. காவேரி டெல்டா பகுதி வறட்சியால் வாடுது. மழை இல்லை, வைகை வறண்டு கிடக்கு. மூல வைகையிலே தண்ணி இல்லை, காவேரியில தண்ணி இல்லை, தாமிரபரணியில தண்ணி இல்லை. அப்ப இந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லாத கொடுமையா இருக்கு. இந்த நிலையில மின்சாரத்தை ஒழுக்கமான முறையில் கொடுக்கல, வீடுகளுக்கு ஒழுக்கமா வரல. எப்ப கரண்ட் கட் ஆகுது, எப்போ போகுது, எப்போ நிர்மல்குமார் வர்றாருன்னு தெரியல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நிர்மல் எப்போ வருவார் போவார்னு தெரியலன்றாங்க பொதுமக்கள். ஏன்னா மின்சாரத்துறை அமைச்சர் அவர் தான். அதனால கேட்டா பீஸை பிடிக்கிட்டு போடாரு. பீஸ் பிடுங்கணும் யாரு? யார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அதனால மின்சார ஒழுங்குமுறை நடவடிக்கை இல்லை. இது போக பொதுமக்கள் மத்தியில எல்லாரும் உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள் அந்த கடைசி நாள் தான் போய் அவங்க மின்சாரத்தை கட்ட போறாங்க. 2000 கட்டினவங்களுக்கு 7000, 7000 கட்டிட்டு இருந்தவங்களுக்கு 29,000. சாதாரண குடும்பம். இதை யார் பேசுறது? இதை யாருமே பேச மறுக்கிறாங்க. பொதுவுடைமை கட்சியினர் பேசலாம்ல? எதற்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய பொதுவுடைமை கட்சி உங்களுடைய தயவால் தான் தாவேக்கு ஆட்சி நடக்குது. ஆனா இதை பத்தி பேசுறது இல்லை, யாருமே பேச முன் வரல. திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற எதிர்கட்சி சட்டமன்றத்தில் பேசணும். ஆங்காங்கே மக்கள், இது மக்கள் பிரச்சனை, மக்கள் திரள ரெடியா இருக்காங்க. நம்ம கட்சிக்கு 100 ரூபா கொடுத்து, கோட்டை கொடுத்து, ஆளை கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றதை விட மக்களுக்காக குரல் கொடுத்தா இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கட்ட முடியல. இதை திட்டமிட்டு இது ஏதோ தவறு நடக்குது. மின்சாரத்தை ஏத்திட்டோம்னு சொன்னா மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனை வரும். மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டோம்னு சொன்னா அப்படின்ட்டு 3 மடங்கு அதுக்காக ஒரு வீடு பூட்டி கிடக்கு. 200 யூனிட் நீங்க ஃப்ரீன்னு சொல்றீங்க, ஒரு வீடு பூட்டி கிடக்கு 1 மாசமா. அவங்க வீட்டில் வந்து பார்த்தா 4000 ரூபாய்க்கு மின்சாரத்தை பயன்படுத்தியதாக வரி போட்டிருக்கீங்களே, மின் கட்டணம் எப்படி? பெரிய ஒரு ஆபத்தான சூழலா இருக்கு, ஒரு புதிய முறை கொள்ளையா இருக்கு. பகிரங்கமா மின் கட்டண உயர்வு அறிவிக்காம, மின் கட்டண உயர்வு அறிவிச்சா கூட பரவாயில்லன்ற, யூனிட்டுக்கு இவ்வளவு ஏத்திருக்குன்னு சொல்லிட்டு போங்க, அது கூட கட்ட தயார் மக்கள். ஆனா மக்களை கசக்கி பிழிகின்ற வகையில கொள்ளையா கொள்ளை. இது அதிகாரிகள் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. மனுவா கொடுத்தா பதில் இல்லை. இருந்தாதாங்க சார் பல்வேறு இடங்கள்ல வந்தா சொல்றாங்க பொதுமக்கள், நாங்க போன வாரம் வந்தோம், அங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, இங்க போயிருக்காரு, இங்க போயிருக்காரு. கிராம பகுதி ரொம்ப மோசம், எப்ப கரண்ட் கட் ஆகுதுன்னு தெரியல. அதனால இது இதெல்லாம் தாவே காட்சி கவனம் செலுத்தல. மின்சாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கறதா முதல்ல இருக்கு. காலையில எந்திரிச்சா பத்திரிகையில பேட்டி கொடுக்கறது, அவர் துறையை மட்டும் பேசுறதே இல்லை. மற்ற எல்லா துறைக்கும் அவர் தான் முதலமைச்சர் மாதிரி. தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்தா காலைல பத்திரிகையாளர் சந்திப்பு, ஏர்போர்ட்டுக்கு வந்தா பத்திரிகையாளர் சந்திப்பு, எங்க போனாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு. அவர் மின்சாரத்துறையை ஒழுங்குபடுத்தாம மற்ற எல்லா துறைக்கும் அவர் முதலமைச்சர் மாதிரி, நிழல் முதலமைச்சர் மாதிரி பேசுறாரு. நான் பேசுறத வரவேற்கிறேன், பேசுங்க, அது உங்க விருப்பம், உங்களை அனுமதிக்கிறாங்க, பேசுறீங்க. துறையுடைய மோசமான பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பாளாகிறாங்களே. நான் இந்த மாசம் மட்டும் 10,000 ரூபாய் கட்டியிருக்கேன். 4000 ரூபாய், 4200 வரும். கிராமத்தில் மேக்சிமம் எவ்வளோ பயன்படுத்தினாலும் 1000 ரூபாய்க்கு மேலே வராது, 5500 ரூபா. நான் 2 இடத்துக்கு நானே புகார் கொடுத்துருக்கிறேன். என் மீட்டர் பெட்டியில் ஏதோ பாதிப்பு இருக்கும் பொழுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை பரிசோதிக்காமலே அவங்க மீட்டர் பெட்டியில் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பொதுமக்கள் எங்கு பார்த்தாலும் இதை நீங்க பேசுங்க, இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, உங்க கட்சி சார்பாக கூட நடத்துங்க, நாங்கெல்லாம் திரண்டு வரோம்னு பொதுமக்களே தன்னார்வமா சொல்றாங்க. பாதிக்கப்பட்டாதான் பொதுமக்கள் வருவான். குழாயில தண்ணி வராட்டி பொதுமக்கள் யாரும் கேட்காம, கட்சியிலும் கேட்காம பானை எடுத்துட்டு போய் பொதுமக்கள் சாலை மறியல் பண்ணுவான். இப்ப இந்த கரண்ட் கையை பிடிக்குது, மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கணுவாங்க, மின்சார கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கணும்ல, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி வேலைக்கு போறான், அவனுக்கு இரவு முழுது முழிச்சு வேலை பார்த்தா செக்யூரிட்டி வேலைக்கு 10,000 ரூபா தான். ஆனா அவனுக்கு 7,500 ரூபா
கரண்ட் பில் போட்டால் வாடகை 5000 எங்கே கொடுப்பேன்? வீட்டு வாடகை 5000. ஆனால் கரண்ட் பில் 7500 என்ன செய்ய முடியும்? அவன் சம்பளம் 9500 தான். தற்கொலை சாக முடியுதான். தாவேக அரசு நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். எப்படி இருக்கிறது? மின்சாரத்துறை அமைச்சரே மின்சார கட்டணத்தை பார்த்தாலே மக்கள் மயக்கப்பட்டு விழுகிறான். ஏற்கனவே வெப்பம் தாங்க முடியல, கரண்ட் கட்டு வேற. இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு மின்சாரத்துறை அமைச்சரும் தாவேகாவுடைய முதலமைச்சரும் கவனத்தில் எடுக்கணும். இல்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்தும். நன்றி சார். நன்றி.